வணக்கம். நான் உங்கள் ராகேஷ் பேசுகிறேன். எஸ்ஆர் எஸ்டேட்ஸ் சென்னையிலேருந்து. நாம் இன்றைக்கி மொகப்பேர் ஈஸ்ட்டில் ஒரு ரெசிடென்ஷியல் பிளாட் ஒன்று பார்க்க வந்திருக்கோம். ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா இது வந்து 7H பஸ் டிப்போ கார்னர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரோட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு 300 to 350 மீட்டர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ டுவர்ட்ஸ் பூந்தமல்லியார் ரோடு போகிற வழி, அதாவது இது வந்து 7H பஸ் டிப்போட் கார்னர்னு சொல்லுவாங்க இந்த ஏரியா. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ப்ரைம் ஜங்ஷன், அதாவது மொகப்பேர் ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் த ப்ரைம் ஜங்ஷன். 7H பஸ் டிப்போ மொகப்பேர் ஈஸ்ட் டிப்போன்னு சொல்லுவாங்க. இது டுவர்ட்ஸ் இந்த பஸ் வருது இல்லையா, இது வந்து டுவர்ட்ஸ் நேராக போகிற ரோடு வந்து மொகப்பேர் வெஸ்ட்டு. இந்த ரோடு வந்து டிஏவி ஸ்கூல், ஸ்பாட்டன் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. ஸோ திருவள்ளுவர் சாலைன்னு சொல்லுவாங்க, சர்ச் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லுவாங்க. இது டுவர்ட்ஸ் நேராக போகிறது வந்து கோல்டன் ஜார்ஜ் நகரில் தான் போய் நிற்கும். ப்ளஸ் வந்து அப்படியே ஆப்போசிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூந்தமல்லியார் ரோடு. இங்கே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நாராயணா ஸ்கூல்ஸ், ரெப்யூட்டட் பில்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஹரியந்த், விஜன், டிஏபிசி, இன்னும் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குது, ஸ்கூல்ஸ். இது வரைக்கும் 43 ஸ்கூல் இருக்குது. இந்த வருஷம் இன்னொரு 3 ஸ்கூல் வருது ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் ரேடியன்ஸில். நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது. எல்லாமே நல்ல பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் தான். ஸோ ஏரியா வந்து ரொம்ப வெல் டெவலப்டு ஏரியா. இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா அந்த லேஅவுட்டை பற்றி சொல்லணும்னா இது வந்து மொத்தம் 99 ஏக்கர்ஸ், அதாவது 99 ஏக்கரா, 1224 பிளாட். அந்த 1224 பிளாட்டும் பார்த்திங்கன்னா அன்அப்ரூவ்டு லேஅவுட்டு தான். ஸோ எல்லாமே வந்து ரெகு ஸ்கீம் இல்லை. முதல்லலாம் பார்த்திங்கன்னா ஓஎஸ்ஆர் பே பண்ணி வாங்குவாங்க. இப்போ வந்து ரெக் ஸ்கீம் வந்ததுனால எல்லாமே ரெகுலேயே போட்டு வாங்குறாங்க. இப்போ நம்ம முதல்ல நாராயணா ஸ்கூல் பார்த்தோம், இன்டர்நேஷ்னல். இது ஒரு பார்த்திங்கன்னா ரைட்டில் எஸ்பிஐ மாடல் ஸ்கூல் இருக்குது. இந்த ஸ்கூலுக்கு அடுத்தது அப்படியே பார்த்திங்கன்னா ஸ்கோப் ஸ்கூல் இருக்குது. ஸோ இந்த ரோட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 7 8 ஸ்கூல் இருக்குது ஒரு ரோடுலேயே. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்கோப் ஸ்கூல்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 to 150 மீட்டர்ஸ்லேயே இருக்குது நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி. ஆப்போசிட்லேன்னு பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் இன்ஜினியரிங் காலேஜ், தாய் மூகாம்பிகை டென்டல் காலேஜ். ஸோ பூந்தமல்லியார் ரோடெல்லாம் ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். கோயம்பேடெல்லாம் இந்த ஜங்ஷன்லேருந்து 1.5 கிலோமீட்டர்ஸ் நடந்தே போகலாம். ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், வாக்கிங் போகிற மாதிரியே போகலாம். ஸோ நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி இந்த லெஃப்ட்டில் தான் இருக்குது. இது வந்து ஒரு 20 feet ரோடு ப்ராப்பர்ட்டி. பார்க்கலாம், மெயின் ரோட்லேருந்து ஒரு 3rd பிளாட் தான். ஸோ இது வந்து ஒரு காம்பவுண்டு ஒரு 40/60. அடுத்த காம்பவுண்டு வந்து ஒரு 40/60. ஸோ அடுத்த அந்த ஹட்டு போட்டிருக்கு இல்லையா, அதுதான் நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி, ஒரு 40/60. இது வந்து மெயின் திங், இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. இது வந்து அப்ரூவ்டு கிடையாதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அன்அப்ரூவ்டு தான். ஸோ இந்த லேஅவுட் அன்அப்ரூவ்டுன்ற மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி அன்அப்ரூவ்டு தான். இந்த அப்ரூவ்டு வந்து நம்ம தான் வாங்கிக்கணும். ஸோ இங்கேருந்து இந்த இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது அங்கே வேலை நடக்கிறதுனால இங்கே இதை போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து அந்த இதோ இருக்குது பாருங்கள், இந்த காம்பவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 40 feet அப் டு இது வரைக்கும் வரும். 40க்கு லென்த் வந்து 60. ஸோ 40க்கு 60 பட்டா லேண்டு, நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி, மெயின் ரோட்லேருந்து 3rd ப்ராப்பர்ட்டி. ஸோ உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் மெயின் ரோடெல்லாம் கனெக்ட் ஆகிறதுக்கு. ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் கோயம்பேடு ஃப்ரம் பூந்தமல்லியார் ரோட்லேருந்து. உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பங்களாஸ் தான். சரௌண்டிங் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டிக்கலாம். நல்ல ஒரு இண்டிவிஜுவல் பங்களா கட்டலாம். கார்னர் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் இப்போ அந்த பங்களா. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் மறக்காமல் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃபார் ப்ரைஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ்க்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையும் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணவங்க வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி என்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்றது உங்களுக்கு தெரியும். வேறு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க. ஸோ நல்ல ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கு இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்டு கட்டுறதுக்கு இல்லை ஒரு இது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டில்ட் ப்ளஸ் 3 floors கட்டலாம். ஸோ அதுக்கு அப்ரூவல் இருக்குது உங்களுக்கு. ஸோ நல்ல ப்ராப்பர்ட்டி, மெயின் ரோட்லேருந்து 3வது ப்ராப்பர்ட்டி. ஸோ உள்ளே இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா 3.5 crores சொல்கிறாங்க. இது வந்து அதோட ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி தான். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை முழுசாக பாருங்கள். அது மெயின் ரோடு பார்த்தீங்க. ஸோ அங்கேருந்து ஜஸ்ட்டு பக்கத்துலேயே இருக்குது. மறக்காமல் வீடியோவை முழுசாக பாருங்கள், கால் பண்ணுங்கள்.